ஏதோ எண்ணிக்கை கணக்கு இல்லை, உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த உணர்வை புரிஞ்சுக்கிறீங்களா புரிஞ்சுக்கலையா, இந்த உணர்வை ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கலையாங்கிறத. செங்கோட்டை முன்னாடி எத்தனை பேர்ப்பா? 550 பேர் போனா பரவாயில்லப்பா, அந்த ஓட்டை நம்ம அந்த ஊர்ல சமாளிச்சுக்கலாம், அப்படி கணக்கு போடுற விஷயம் இது அல்ல. செங்கோட்டை முன்னாடி 4 எம்எல்ஏ கூட இல்லையங்க அப்படின்ற கணக்கு இது இல்லை. இது எம்எல்ஏக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, ஒரு சாதாரண அதிமுக தொண்டனுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அதை செங்கோட்டை வெளிப்படுத்திருக்காரு. இந்த கட்சி நலனுக்காக தான் சொல்றாரு. இதை ஏத்துக்கலைன்னா செங்கோட்டை என்ன பண்ணு, திமுக போயிடுவாரா சார், இல்ல காய் வெட்டி கட்டிட்டு காசிக்கு போயிடுவாரா சார்? அதை பத்தி நமக்கு என்ன சார் கவலை? ஒரு இயக்கம் நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் சொன்னா நான் யாரையும் ஆதரிப்பேன். அது கம்யூனிஸ்ட் இயக்கமா இருந்தாலும் சரி, ஒரு வேற எந்த இயக்கமா இருந்தாலும், ஒரு இயக்கம் பிரிஞ்சு போன இயக்கம் ஒன்னா சேரணும்னு சொன்னா ஒரு பத்திரிகைக்காரன் என்ன செய்யணும்? இல்ல உடைஞ்சது உடைஞ்சாவே இருக்கட்டும்னு என்கரேஜ் பண்ற மனநிலையில நான் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நான் திரும்ப ஒரு சொல்றேன், தமிழ்நாட்டு நலனுக்கு திமுகவும் அதிமுகவும் வலுவாக இருப்பது அவசியம். அது எடப்பாடி தலைவரா இருக்கட்டும், எக்ஸ் ஒய் இசட் யார் வேணாலும் இருக்கட்டும், வலுவா இருக்கணும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவர் சொல்றாரு 2016 அந்த ஆட்சிக்கு பிறகு நடந்த 2019, 21, 24 இப்படி தொடர்ந்து தோல்விகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் 2019 பிறகு அதிமுக ஒரு 2021 பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு அளவுக்கு நல்ல இடங்களை பெற்றுதான் எதிர்கட்சியாகவும் அமர்ந்தார். அப்படியா? அந்த 21 தேர்தலுடைய நோக்கம் என்ன? நாங்கள் எப்படியாவது ஒரு 60 இடங்களை பெற்றுவிடுதான் நோக்கம். அப்படி சொல்லிட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சா இல்ல, அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய நோக்கம் என்ன சார்? ஆட்சியை தக்க வைக்கிறது. ரிசல்ட் என்ன? ஆட்சியை இழந்தீங்க. ரிசல்ட் தான் அப்படி நடந்திருக்கு. ஆமா, ஜெயலலிதா 4 சுத்தமாவே தோத்த வரலாறு உண்டு. மீண்டும் எழுந்த சக்தி அதை நிரூபிச்சார். ஆனா எடப்பாடியால நிரூபிக்க முடியலங்கிறதா இப்ப விஷயமே. அவருக்கு கால அவகாசம். எந்த 3 தேர்தலா? எப்படி அவர் 55 வயசா எடப்பாடிக்கு? இப்ப 2026 தெரிஞ்சிரும்ல. அப்ப எத்தனை இடம் நீங்க காத்துக்கிட்டே போவீங்க? தப்பு கணக்கு எத்தனை இடம் போடுவீங்க? 21 போடுவீங்க, 24 போடுவீங்க, 2ல எதனால தோல்வின்னு தெரிஞ்ச பிறகும் 26லயும் போடுறீங்க. சரி, இப்ப 26க்கு ஏன் இந்த அலாமிங்? ஒரு தேர்தல் பொறுத்திருக்க கூடாதா? உங்களுடைய வார்த்தைக்கு ஏன் கூடாதுன்னு நான் சொல்றேன். விஜய் தான் ஃபேக்டர்.